அனைவருக்கும் வணக்கம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் வெக்கேஷனுக்கு நிறைய இடத்துக்கு பிளான் பண்ணுவோம். வீட்டை எப்படி ஒரு ஒரு வெக்கேஷன் ஸ்பாட் மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படின்னா சில ஹேபிட்ஸ்லாம் நம்ம இன்கல்கேட் பண்ணோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கார்டனிங். ஸோ அந்த கார்டனிங்கை எவ்வளோ ஒரு சிம்பிளாகவும் எட் ரொம்ப சஸ்டைனபிளாக எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன கார்டன், எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்க சின்ன கார்டன். இந்த கார்டனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. 2 வருடங்களுக்கு மேலாக இதே பிளான்ஸ் தான், இதையே நாங்கள் ப்ரொபகேட் பண்ணி நான் ஒரு பெரிய கார்டனே நான் உருவாக்கியிருக்கேன். ரொம்ப செலவெல்லாம் இல்லாமல் ஒரு ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பிளான்ஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நர்சரிக்கு போகும்போது எந்த பிளான்ட்டு வாங்கணும், அதை எங்கே வைக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற தெளிவு நமக்கு இல்லாததுனால தான் நிறைய டைம் நம்ம பிளான்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. நான் இப்போ காமிக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளான்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டர்ட்டில் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டு சும்மா நீங்கள் பிச்சு செடியில் ஒரு மண்ணில் போட்டாலே அழகாக வளர்ந்துடும். ஈஸி டு மெயின்டைன், ஈஸி டு க்ரோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுவுமே ஒரு ஹேங்கிங் பிளான்ட். இது ஒரு ரோஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பப்போ ஒரு பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் வரும். ரொம்ப வெயில் பட்டால் தான் இந்த பிளான்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹேங்கிங் பிளான்ட் எல்லாத்துக்குமே வெயில் கொஞ்சம் அதிகமாக நமக்கு தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல வெயில் படுற இடத்துல நீங்கள் ஹேங்கிங் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அப்பப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணிங்கனாலும் அழகாக இருக்கும். இதுக்கு பேர் இங்கிலீஷ் ஐவி. இதுவுமே ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டு, ஈஸி டு மெயின்டைன் பிளான்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சேம் டர்ட்டில் வைனும் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதே இங்கிலீஷ் ஐவி தான் வச்சுருக்கேன். எதுக்கு ஒரே பிளான்ட்டே வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணி வைக்கிறது தான் நான் அந்த பிளான்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேலேருந்து தானாகவே கீழே உளுந்து அதுலேருந்தே வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டர்ட்டில் வைன் அந்த ஹேங்கிங் பிளான்ஸ்லாம் கீழே விழுந்து அதுலேருந்து ப்ரொபகேட் பண்ணோம். நானும் இப்படி ஒரு சின்ன பாட்டில் எடுத்து ப்ரொபகேட் பண்ணுவேன். அப்புறம் அதை ஒரு பெரிய பாட்டுக்கு மாற்றிக்குவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளேயே வீட்டில் இருக்கிற பிளான்ஸையே நீங்கள் ப்ரொபகேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப செலவெல்லாம் ஆகாது. நீங்கள் பிளான்ஸ் நிறைய காசு கொடுத்து வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு தடவை வாங்கும்போது நீங்கள் எவ்வளோ ஆகுதோ, பாட்டுக்கு எவ்வளோ ஆகுதோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா அம்பர்லா பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தண்ணியில் தான் வளரும். ஸோ ஒரு மண் கொஞ்சமாக பேஸ் கொஞ்சம் மண் போட்டு அது மேலே ஃபுல்லாக எங்கள் வீட்டில் ஒரு பழைய ஒரு பாட்டு இருந்துச்சு, மண்பானை. இதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்ததுனால அதில் நான் வளர்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா அரிக்கா பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் பார்ஷியல் சன்ஷேடு வேணும். முழுசாக சன்னில் வச்சாலும் ஒரு மாதிரி ஆயிரும். சன்னே இல்லாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னாலும் சரியாக இருக்காது. அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்கன்னா விண்டோ பக்கமாக சன்லைட், பார்ஷியல் சன்லைட்டு காற்று வர இடமா நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டு நல்லா த்ரைவ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதே பிளான்ட்டே நான் இன்னொரு இடத்துலையும் வச்சுருக்கேன். ஸோ இது முன்னாடி நான் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது சரியாக வளரல. இப்போ வெளியில் வச்சுருக்கும்போது நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடத்துல நம்ம ரோட்டிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிளான்ட்டாக வாங்கி வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக க்ரோ ஆகும். நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ட்டாக தான் நான் வாங்கி எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா வாங்கி வைப்பேன். இல்லை அதுலேயே ப்ரொபகேட் ஆகிற பிளான்ட்டை தனியாக இன்னொரு பாட்டில் எடுத்து வச்சு இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணுவேன். அப்போ அதுலேருந்து வர இதெல்லாம் இன்னும் ஒரு இதில் தனியாக எடுத்து வைப்பேன். ஸோ இப்படி தான் நான் பிளான்ட்டெல்லாம் நான் ப்ரொபகேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வெளியில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இலையை வச்சேன், அதை பாருங்களேன் வந்துருச்சு. அப்புறம் இது நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பாட்டில் வச்சிங்கன்னா அது பெரிய பிளான்ட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் பிளான்ட்டெல்லாம் நம்ம க்ரோ பண்ணணும். இது ரொம்ப நீங்கள் போக போக தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கார்டனிங் பண்ணலாம். நீங்கள் இப்போ வெளியில் உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கும் சரி, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி ஒரு க்ரீனரி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பெரிய க்ரீன் ஏரியாவே நான் உருவாக்கினேன். இது பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இலைகள் ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். நம்ம காமிக்கிற எல்லா பிளான்ட்ஸ்க்குமே மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி தான்.
அதுக்காக கண்டுக்காமே விட்டுறக்கூடாது. எவ்ரிடே யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த பிளான்ஸை பார்க்கணும். அது வந்து ப்ராப்பராக வளருதான்னு நம்ம கவனிக்கணும். ஸோ அந்த கவனிப்பு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்காக வந்து ஈஸி டு க்ரோ அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இதை நம்ம கண்டுக்கவே வேணாம். நிறைய பேர் பிளான்ஸ்லாம் நல்லா வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகிறதுல ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்துட்டு அப்புறம் சுத்தமாக அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அது வந்து பிளான்ஸ் வந்து இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலி அது வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுற ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் தெரப்பின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து நான் இது வந்து கேக்டஸ் ஃபேமிலி. இதுக்கெலாம் ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது. ஸோ இதை கேக்டஸ் எப்படி க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒரு ஃப்ளவர் வரும்போதோ இல்லை ஒரு புது லீஃப் வரும்போதோ இட் ரியலி கிவ்ஸ் லாட் ஆஃப் ஜாய். அந்த சந்தோஷத்தை நம்ம வெளியில் சொல்லவே முடியாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நிறையா வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்பைடர் பிளான்ட் உள்ளே வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி என்னோடய ஒரு டாய்லெட்டில் தான் வச்சுருந்தேன். அந்த இடத்துல வந்து சரியாக வளரல. அதனால வந்து இப்போ நான் இந்த இடத்துக்கு மாற்றிட்டேன். ஸோ எப்போயுமே பிளான்ட்டை பார்க்கும்போது ஏதாவது ட்ரை லீவ்ஸு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணும்போது அந்த பிளான்ட் வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் வந்து அப்படியே சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்டிஃபாகவே இருக்கும். அப்பப்போ அதெல்லாம் உடச்சி அதெல்லாம் நீட்டாக வந்து பராமரிச்சிங்க அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி. எப்பப்போ எனக்கு வந்து மைண்டு வந்து ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா when you look after the plant, நம்ம பிளான்ட்டை பார்க்கும்போது அது வந்து இமீடியட்டாக ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். இப்போது இதுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். தண்ணி வந்து ஊற்றுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு சாயில் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து பிளான்ட்டில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும். அதுக்காக வந்து ஃபுல்லாக காய விட்டுறக்கூடாது. ஒரு 1.5 இன்ச்சு சாயில் வந்து நல்லா ட்ரையாக இருக்குது அப்படின்னாலே யூ கேன் நேச்சுரலி வந்து வாட்டர் த பிளான்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பிளான்ஸ்க்கெலாம் வந்து நான் தண்ணி ஊற்றுவேன். வந்து எப்போ பார்த்தாலும் டெய்லியும் காலையிலையும் சாயங்காலம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஈவன் இந்த சம்மர் டைமில் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினாலே போதும். சில பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் வளர்ப்பேன். வந்து அதெல்லாம் ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக நான் தண்ணியில் வளர்ப்பேன். இப்போ இந்த மணி பிளான்ட்டை வந்து பாருங்களேன், தண்ணியில் வச்சு அதுவே அழகாக வேறு விட்டுருச்சு. இது ப்ரொபகேட் ஆனால் என்ன பண்ணுவேன்னா, இதை ஒரு தனி பாட்டில் மண் இருக்கிற பாட்டில் வந்து வச்சுருவேன். அப்போ என்ன பண்ணணும்னா அது ஒரு பிளான்ட்டாக மாறிடும். இந்த மாதிரி தான் ப்ரொபகேஷன்ஸ்லாம் வந்து நான் பண்ணி உள்ளே இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ஸையே திருப்பி ப்ரொபகேட் பண்ணுவேன். இதனால் என்ன பெனிஃபிட்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து கடையில் போய் பிளான்ட் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளே வந்து அழகாக க்ரோ பண்ணி நம்மளே ப்ரொபகேட் பண்ணி அழகாக வந்து நீங்கள் வெளியில் ஒரு பெரிய கார்டனே உருவாக்கலாம். ஸோ பிளான்ட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்னோடய வீடியோலேயே பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய பிளான்ட்டை மாற்றி வச்சு பார்ப்பேன். ஏன்னா அந்த பிளான்ட் எப்படி த்ரைவ் ஆகுது. சில பிளான்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் மாற்றி வைக்கும்போது நமக்கே ஒரு லேர்னிங் தெரியும். அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன் வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலியன் லக்கி பேம்பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி என்னோடய ஆஃபீஸில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது சரியாக வந்து அங்கே வளரல, ட்ரை ஆகுது, நிறைய பாசி பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய அங்கே சன்லைட் வர்றதுனால நிறைய பாசம் பிடிக்குது. அதனால் அதெல்லாம் நீட்டாக தேய்ச்சி கழுவி நான் வந்து இப்போ இண்டோருக்கு மாற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான்ட் வளர்க்கும் போது நம்மளே கற்றுக்குவோம். சில இடத்துல வந்து அது செட் ஆகாது, சில இடத்துல வந்து இலைகள் பழுப்பாக வரும். இலைகள் பழுப்பாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாட்டர் சைக்கிள். தண்ணி ஊற்றுற வந்து மாற்றி ஊற்றுவோம். நம்ம ஒரு டைம் என்ன பண்ணுவோம், ரெகுலராக 2 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுவோம். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனோன்னா 1 வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றுவோம். அப்புறம் ஐயோ மறந்துட்டோமேன்னு ஊற்றுவோம். இந்த மாதிரி சைக்கிள் மாறும்போது நமக்கு வந்து பிளான்ஸில் நிறைய வந்து சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். ஆஸ் சிம்பிள் அஸ் ஹியூமன் பீயிங் தான். இப்போ வந்து நம்ம ரெகுலராக ரொட்டீன், நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம ஒரே சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்கோம். திடீர்னு நம்ம மாற்றினோன்னா நமக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதே மாதிரி தாங்க பிளான்ஸும். நம்ம வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி நானும் ஒவ்வொரு இடமா வந்து மாற்றி வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல வைக்கும்போது இந்த பிளான்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி வாட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த டர்ன்ஸ் எடுத்துக்குவாங்க. நான் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப பார்த்து தான் ஊற்றுவேன். இப்போ சில பிளான்ஸ் வந்து நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், ஈரமாக இருக்கும். அந்த டைமில் போய் திருப்பி ஊற்றணும்னு ஊற்றுறக்கூடாது. நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக ஊற்றினீங்கன்னா அந்த பிளான்ட் சரியாக வளராது. ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் கையை கூட தொட்டு பார்க்கலாம் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் சாயில் வந்து எப்படி இருக்குன்னு. ட்ரையாக இருந்துன்னா மட்டும் ஊற்றுங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றக்கூடாது. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் பிளான்ட்டை வாங்கிட்டோன்னு ஏகப்பட்ட தண்ணி, சம்டைம்ஸ் பெட்டு வச்சுருப்பாங்க, எக்கச்சக்க சாப்பாடு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்லதே கிடையாது. நம்மளே வந்து ஓவர் ஃபுட் எடுத்துட்டோன்னு நமக்கு என்ன ஆகும்? அதே மாதிரி தான் பிளான்ஸும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கேர் கொடுத்தாலே வந்து அந்த பிளான்ட் ரொம்ப அழகாக வளரும். இது வந்து பீஸ் லில்லி பார்த்திங்கன்னா இதுவும் ஈஸி டு க்ரோ பிளான்ட், ஈஸி டு மெயின்டைன் பிளான்ட். நான் இது ஒரு ஷேடோவில் தான் வச்சுருக்கேன். நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். அந்த ஃப்ளவர்ஸே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன மாறிடும் அப்படின்னா லீஃபாக மாறிடும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியர் எனக்கு வீட்டில் வந்து பிளான்ஸ் வளர்க்குறது. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ சம்மர் இருக்கிறதுனால, சம்மராக இருக்கட்டும் இல்லை மற்ற டைமாக இருக்கட்டும், என்ன பண்ணுவேன்னா பிளான்ட்டுக்கு வந்து அந்த மிஸ்ட் மாதிரி வந்து அந்த ஷவரிங் பண்ணி விட்றணும். ஏன்னா பிளான்ஸில் நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம வெளியே வச்சாலும் சரி, வீட்டுக்குள்ளே வச்சாலும் சரி, பிளான்ஸில் அழுக்கு படும்போது அந்த பாலினேஷன் நடக்காது, வந்து அந்த ஒளிச்சேர்க்கை வந்து நடக்காது. அப்போ ஒளிச்சேர்க்கை நடக்கலைன்னா என்ன ஆகும்? நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. அந்த அழுக்குகள் அதில் வந்து சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணலன்னா என்ன? அந்த பிளான்ட்டை வளர்க்குறதுலே அர்த்தமே இல்லை. அதை கண்டுக்காமே விட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரத்தில் செத்து போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? பிளான்ஸ் மேலே இருக்கிற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டோர் பிளான்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு துணியை வச்சு துடைக்கலாம், இல்லை எனக்கு துணியை வச்சு துடைக்கலாம் நேரம் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த மாதிரி குரூப்பிங் மாதிரி வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஷவர் கொடுத்துட்டிங்கனாலே போதும். பிளான்ஸ்லாம் நல்லா சூப்பராக வந்து ஃப்ளரிஷ் ஆகும். இது பார்த்திங்கன்னா வெளியில் நான் வச்சுருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஷவர் கொடுத்துருவேன் பிளான்ஸ்க்கு வந்து. அது என்ன எக்ஸப்ட் இந்த ரெய்னி டேஸ் தவிர மற்ற எல்லா டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு ஷவர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளான்ஸ் சூப்பராக த்ரைவ் ஆகும். மேலே இருக்கிற தூசிகள்லாம் அழகாக வந்து அழுக்கெல்லாம் பறந்து போயிடும். ஸோ நான் பக்கத்துலேயே வந்து ஒரு பைப்பு கனெக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி இல்லைன்னா நிறைய பேர் வந்து மிஸ்ட்டு மாதிரி நிறையா சின்ன சின்ன பாட்டிலெல்லாம் விற்கிது அந்த ஷாப்பில். அதெல்லாம் ரொம்ப கை வலிக்கும், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதனால் வந்து இந்த ஆப்ஷன் தான் எப்போயுமே நம்ம ஓல்டு மாடல் தான். நம்ம பைப் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஓஸை வச்சு நல்லா ஒரு ஒரு மிஸ்ட் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிளான்ட் நல்லா த்ரைவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் பிளான்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். அடுத்து நீங்கள் பிளான்ஸோட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போயுமே நானும் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் வந்து. ஏன்னா ஒவ்வொரு கலராக வாங்கக்கூடாது. நீங்கள் பிளான்ஸ்ன்னு வாங்கிட்டீங்க, கார்டன் வைக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு யூனிஃபார்மிட்டியை ஃபாலோ பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பிளான்ஸ் வாங்குறதுனா கூட பிளான்ஸுமே ஒரு யூனிஃபார்மிட்டியை வாங்கினீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உரம்னு வரும்போது இந்த டிஏபி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டிஏபி தான் நான் போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிரானியூல் போட்டால் போதும். ரொம்ப நிறைய போடணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. 3 கிரானியூல்னால் 3 கடுகு மாதிரி 3 ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஏன்னா நம்ம இன்டோர் கார்டன் தானே, இதுக்கு வந்து ரொம்ப உரம்லாம் வச்சிங்கன்னா அது வந்து பட்டு போயிடும், செடிகள்லாம் பட்டு போயிடும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, போன வருடம் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் பிளான்ஸ்லாம் வைக்கும்போது நான் கார்டன் சாயில் எல்லாம் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு தோட்டக்காரரை வர சொல்லி எல்லா பாட்டில் இருக்கிற பிளான்ஸையும் வெளியில் எடுத்து, நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் க்ளீனாக வெளியில் எடுத்து பழுப்பு இலைகள் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பக்கத்தில் வந்து மாட்டு சாணம் இருந்துச்சு. மாட்டு சாணம் வந்து நல்ல மக்கின மாட்டு உரம், அது வந்து மண் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஆட்டு உரமாக இருக்கட்டும், மாட்டு எருவாக இருக்கட்டும், ரொம்ப வந்து மக்கின அந்த சாணியை வந்து இந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணி நான் வந்து வச்சேன். அப்படி வைக்கும்போதும் பிளான்ஸ் ரொம்ப நல்லா த்ரைவ் ஆச்சு. எனவே இந்த வருடம் முடிஞ்சு அடுத்து ஒரு மழை சீசன் ஆரம்பிக்கிற டைமில் திருப்பியும் என்ன பண்ணுவேன்னா அந்த சாயிலெல்லாம் நான் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுவேன். அப்படி வந்து ஃபுல் சாயிலை ரிவ்யூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் பிளான்ஸ் நல்லா க்ரோ ஆகும். அந்த வேலையை நம்மளால் பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் ஒரு தோட்டக்காரர் ஒரு நர்சரியில் யாராவது ஒருத்தவங்களை கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 200 ருபீஸோ 300 ருபீஸோ கேட்பாங்க. 1 ஹவரில் அழகாக எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது வந்து நம்ம வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சாயிலை ரிவ்யூ பண்ணுறதையும் நான் பண்ணுவேன். பிளான்ஸ் வளர்த்தா என்ன பெனிஃபிட்டுன்னு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சம்மர் டைமில் நம்ம வீட்டை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்க, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது,
எனக்கு எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் தேவையில்லாமல் வந்து இன்டர்நெட்லேயுமே உட்காந்து நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிளான்ஸ் வளர்த்திங்கன்னா இட் ரியலி மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஜோனாக க்ரியேட் பண்ணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். ஹாப்பி ஹோம் மேக்கிங், happy gardening and happy decluttering from Decluttering Diva. Thank you.